தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 47% வாக்குகளை வாங்குகிறார், ஆட்சி அமைக்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 47% வாக்குகளை வாங்குகிறார், ஆட்சி அமைக்கிறார். நம்ப முடியவில்லை. நம்பினால் நம்புங்கள். ஏனென்று சொன்னால், இப்போ தேர்தல் கருத்து கணிப்பு போகிறவங்க வரவங்களாம் அடித்து விடுறாங்க. அவர் அத்தனை சதவீதம் வாங்குவார், இவர் இத்தனை சதவீதம் வாங்குவார், இவர் ஆட்சியை பிடிப்பார், இவர் எதிர்கட்சி தலைவர் ஆவார், இவர் டெபாசிட் இழப்பார், ஒரு தொகுதி கூட ஜெயிக்காது, போகிறவங்க வர்றவங்களாம் அடித்து விட்றாங்க. இப்போ ஒருத்தர் அடித்து விட்டுருக்காப்புல 47% வாக்குகளை வாங்கி விஜய் ஆட்சி அமைக்கிறார் அப்படிங்கிறாங்க. இந்த 47% வாக்குகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 17% சிறுபான்மையினர் மக்கள் வாக்குகளை அப்படியே வாங்குறாராம். கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர் சமூகத்து வாக்குகளை அப்படியே நடிகர் விஜய் அல்றாப்டியா 17%. அடுத்ததா 2% விடுதலை சிறுத்தை கட்சி வாக்குகளை அவர் அப்படியே பெறுகிறார். அடுத்ததா 10% அதிருப்தியாளர்களுடைய வாக்குகளை பெறுகிறார். அடுத்ததாக 10% ரசிகர்களுடைய வாக்குகளை பெறுகிறார். எல்லாம் கூட்டி பார்த்தோம்னா 39% வாக்கு வருது. 40% வந்துச்சு. 40% வாக்குகளை பெறுகிறார். 47% வாக்குகளை பெறுகிறார் அப்படின்றாங்க. 39%, இதெல்லாம் சேர்த்தா 39%. யார்? சிறுபான்மையினர் வாக்குகள், அதிருப்தியாளர்கள் வாக்குகள், விடுதலை சிறுத்தை கட்சி வாக்குகள், ரசிகர்கள் வாக்குகள், இதெல்லாம் சேர்த்தா 39% வருது. இந்த 39%ஓட நாம் தமிழர் கட்சி வாங்கிய 8% வாக்குகளையும் விஜய்க்கு சேர்க்குறாங்க. சேர்த்து மொத்தம் 47% வாக்குகளை வாங்கி விஜய் ஆட்சி அமைக்கிறார் அப்படிங்கிறாங்க. அப்போ நாம் தமிழர் கட்சி 1% வாக்கு கூட வாங்காதா? சீமான் 1% வாக்கு கூட வாங்க மாட்டாரா? சீமானுக்கு அப்போ எத்தனை சதவீத வாக்கு கிடைக்கும்? நடிகர் விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர் 8.1% வாக்குகளை வாங்கி தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரத்தை பெற்றுட்டார். சீமான் ஒரு அரசியல்வாதி, தமிழ் மக்களுக்காக, தமிழர் நலனுக்காக போராடிக்கிட்டு இருக்காப்புல. விஜய் அரசியல்வாதி கிடையாது, திரை கவர்ச்சியாளர், அவ்வளோதான். என்ன சொல்கிறாப்புல, 47% வாக்குகளை வாங்கி நடிகர் விஜய் ஆட்சியை பிடிக்கிறாப்புல அப்படிங்கிறாங்க. அந்த 47% சீமான் வாங்கின 8% நம்பவே முடியல. வரையும் புறவெல்லாம் அடிச்சு விட்றான். விஜய் ஆட்சியை பிடிக்கிறாப்புல, முதலமைச்சர் ஆறாப்புல, அமைச்சரவை பட்டியல் தயார் செஞ்சுட்டாப்புல, திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருக்காப்புல, கோயிலில் சுப்பிரமணிய சாமி பாதத்தில் வச்சு அமைச்சர் பட்டியலை பாதத்தில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தாப்புல அப்படிங்கிறாங்க. அவர் திருச்செந்தூருக்கு போயிருக்கலாம், அவருக்கு ஏதோ என்ன கோளாரோ தெரியல, திருச்செந்தூருக்கு போய் சாமி கூட போயிருக்காப்புல. ஆனால் 47% வாக்குகளை பெற்று ஆட்சியை பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொறுப்போம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, அடுத்த திங்கட்கிழமை காலையில் 9 மணிக்கு விஜய் ஆட்சியை பிடிப்பாரா அப்படிங்கிறது தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம்.